That is the symbolism of this celebration. Eucharist simply tells you, do sacrifice. That is the Christian virtue. இன்றைய தினம் இந்த கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடுகின்ற பொழுது நாம் நினைத்து பார்க்க வேண்டியது, இன்றைய தினம் நாம் அனைவரும் அந்த தியாகத்தை செய்கிறோமா? கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணுறதும் தியாகம்தான். நிறைய தண்ணியை திறந்து விட்டு பாத் எடுக்கிறதுக்கு பதிலாக குறைவாக இயற்கை வளங்களை உபயோகிப்பது, குறைவாக எரிசக்தியை பயன்படுத்துவது, குறைவாக நாம் மற்ற விநியோகப் பொருட்கள் நுகர்வு கலாச்சாரத்தை செய்வது, இவையெல்லாம் தியாகத்தின் ஒரு அங்கங்கள் என்று நான் சொல்லுகின்றேன். நீங்கள் இன்றைக்கு 10 லிட்டர் டீசல் ஊற்றி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒரு வாரத்தில், அப்போ 40 லிட்டர் டீசல் ஆகுது. இப்போ நீங்கள் அதை பாதியாக குறைக்கின்ற பொழுது, இல்லை நான் 40 லிட்டர் செலவு பண்ண மாட்டேன், ஒரு மாதத்தில் 10 லிட்டர் தான் செலவு பண்ணுவேன் என்ற ஒரு தியாகம்தான் வருங்கால தலைமுறைக்கு டீசல் என்ற பொருள் என்னான்னு தெரிய போகுது, அவங்களுக்கு கிடைக்க போகுது. இதுதான் சாக்ரிஃபைஸின் தத்துவமே. ஒவ்வொரு தலைமுறையும் மற்ற தலைமுறையை நினைக்கின்ற பொழுது தியாகம் என்ற சொல் தான் வருகின்றது. டேக் இட் அண்ட் ஈட் இட், திஸ் இஸ் மை பாடி. இதுதான் உனது சொல்லாக இருக்க வேண்டும். உனது பாடி என்பது உனது புத்தி, உனது இதயத்தில் இருக்கக்கூடிய மனித வளங்கள், அன்பு, இரக்கம், கனிவு, எம்பதி, லவ், ஃபர்கிவ்னஸ், டாலரன்ஸ். சொல்லப்போனால் பூமியில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை விட உனது மனத்தில் தான் இயற்கை வளங்கள் ஏராளமாக இருக்கின்றன. ஸோ அவற்றை தான் நீ மற்றவர்களுக்கு கொடுக்கிறாய். டேக் இட் அண்ட் ஈட் இட், திஸ் இஸ் மை பாடி. இதுதான் கிறிஸ்துவ சமயத்தின் தத்துவம். அன்பிற்குரியவர்களே, இதை நாம் புரிந்து கொண்டால் நமது கிறிஸ்துவ வாழ்வு எவ்வளவோ சிறப்பாக இருக்கும். அதை கொண்டாடத்தான் நாம் அனைவரும் இங்கே வந்திருக்கின்றோம்.